Okay, but by working within us, நமக்குள்ள கிரியை செய்கிறாராம். அவருடைய ஆவி மூலமாக. God can do anything. You know, far more than you could ever imagine or guess or request in the wildest dreams. He does it not by pushing us around, but by working within us. His Spirit deeply and gently within us. God, glory to God in the church, glory to God in the Messiah, in Jesus. இது எப்படின்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உங்களுக்கு தெரியும், நீங்கள் நினைப்பதற்கும் என்னது நினைக்கிறதுக்கும் இல்லைன்னொன்று கேஸ் நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கனவுகள் எவ்வளோ வைல்டான அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய விசித்திரமான கனவுகளாக இருந்தால் கூட தேவன் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். புரியுதா? ஓகே. அப்புறம் அவர் நம்மளை அங்கெங்கும் அலமோத விட மாட்டார். கேளுங்க, அவர் நம்மளை அங்கே இங்கும் அலமோத விட மாட்டார். இது சில நேரம் நம்ம அங்கெங்கேயும் அப்படியே அலமோதிக்கிட்டு இருக்கோம், ஐயோ இவ்வளோ காரியம் என்னடா அப்படின்னு சொல்லி உங்களை அலமோத விட மாட்டார். இது இங்கிலீஷில் அழகாக இருக்கும். He does it not by pushing us around. சில பேர் சுத்தல் விடுவாங்களே, அங்கே போ இங்கே போ அங்கே போ அப்படிலாம் செய்ய மாட்டாராம். ஓகே, பட் பை ஒர்க்கிங் வித்தின் அஸ், நமக்குள்ள கிரியை செய்கிறாராம். அவருடைய ஆவி மூலமாக, ஆழமாக, சாந்தமாக, கர்ச்சிக்கிற சிங்கம் மாதிரி இல்லை. நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், நம்மளை வற்புறுத்த மாட்டார், நம்மளை அழுத்த மாட்டார், சாந்தமாக வேலை செய்வார். ஓகே, சபையில் அவருக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, இயேசு கிறிஸ்து மேசையா மூலமும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி இந்த டிரான்ஸ்லேஷன், த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன், இது இப்போ ரொம்ப பிரபலமாக பயன்படுத்தக்கூடிய, ஏன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு விளங்குற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் இது.